ஸோ குட் மார்னிங் ஆல், எல்லோருக்கும் காலை வணக்கம். இந்த வாய்ப்பை நல்கிய நம்முடைய துறை இயக்குநர்கள், கூடுதல் இயக்குநர்கள் மற்றும் குறிப்பாக எஸ்எஸ்டிஐ உதவி இயக்குனர் திருமதி அருணி அவர்களுக்கும், எங்களுடைய திருச்சி மண்டல இணை இயக்குனர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். ஆடியபிள்? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? என்னுடைய வாய்ஸ் கிளியராக இருக்கா? ஸோ கான்குயர் பை கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு ஆற்றலால் இந்த உலகை எவ்வாறு வெல்வது, இதுதான் இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு. பொதுவாக அறிவியல் படித்தவர்களை அறிஞர்கள் என்று சொல்வார்கள், கணிதம் படித்தவர்களை கணித மேதை என்று சொல்வார்கள், புவியியல் படித்தால் புவியியலாளர், வரலாற்று பேரறிஞர், இப்படி எல்லாமே சொல்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டை ஆள்வதற்கு என்ன படிப்பு வேண்டும்? யாராவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? அரசியல்வாதிகளுக்கு என்ன படிப்பு? அவர்கள் என்ன படிக்கிறார்கள்? எப்படி இந்த நாட்டை ஆள்கிறார்கள்? பிரதமரோ முதல்வரோ எந்த பதவியில் இருந்தாலும் அரசியல்வாதிகள் என்ன படிப்பு படித்துவிட்டு இந்த நாட்டை ஆள்கிறார்கள் என்றால், இன்டெலிஜென்ஸில் பார்த்திங்கன்னா தெர் ஆர் 7 டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. மேக்ஸ் அப்படின்னு சொன்னால் அது ஒரு இன்டெலிஜென்ஸு. மொழி புலமை உள்ளவங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. ஒரு கிரிக்கெட் பந்து வருதுன்னா அதோட ஸ்பீடையும் அதோட சைஸையும் கணித்து கரெக்டாக பேட் பண்ணுறது, அது ஒரு இன்டெலிஜென்ஸு. நரம்புகள், அந்த நுண் நரம்புகளில் சுவை உணர்வு, அது கூட ஒரு இன்டெலிஜென்ஸ். டீ டெஸ்டர் அப்படிங்கிறான், காஃபி டெஸ்டருங்கிறான். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சேலரி லட்சங்களில் போகுது. அவங்க வேலை என்னென்னா ஒவ்வொரு பேட்ச் டீயும் அப்படி டேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்பிட் பண்ணிவிட்டு வாயை கொப்பளிச்சுக்குவாங்க. இது இன்னும் ஃப்ரை ஆகணும், இது டீப் ஃப்ரை ஆகிடுச்சு, இது ஆஃப் பேக்குடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி இன்டெலிஜென்ஸில் பார்த்திங்கன்னா பீப்புள் இன்டெலிஜென்ஸ். ஏன்னா தகவல் தொடர்பு நம்ம வேறு யார்கிட்டையும் தகவல் தொடர்பு கொள்றதில்லை. இப்போ தான் நவீன காலங்களில் பார்த்திங்கன்னா நம்ம மெஷின்களோட தகவல் தொடர்பு வச்சுருக்கிறோம். HMI, ஹியூமன் மெஷின் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு ஏடிஎம்மில் போனீங்கன்னா நீங்கள் மெஷினோட தகவல் தொடர்பு வச்சுக்கிறீங்க. அப்படி தகவல் தொடர்பு வைக்கிறதுனால தான் உங்களுக்கு பணம் வருது வெளியே. அதே போல் பணம் டெபாசிட் பண்ணவும் முடியும். ஸோ தகவல் தொடர்பு இந்த மெஷினோட வச்சுருக்குறோம். நம்ம இந்த மெஷினோட மட்டும்தான் வச்சுருக்குறோம். இப்போ அதுதான் பிரச்சனை. சமீபமாக ஒரு 10 ஆண்டு காலமாக தகவல் தொடர்பு என்பது இந்த பர்டிகுலர் மெஷினோட மட்டும்தான் நம்ம தகவல் தொடர்பு. இளவயது இளைஞர்களும் யுவதிகளையும் பார்த்தோம்னா அவங்க கண்ணை நேருக்கு நேர் பார்க்க மாட்டேன்றாங்க. இப்போ ஒரு வகுப்பறையிலே பாருங்கள் அப்படின்னா கண்ணை பார்க்குறதுக்கு அவங்க தயாராக இல்லை. ஒரு தெருவில் வீதியில் நடந்து போகிற பிள்ளைகளை கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும். நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும்னு பாரதியார் சொன்ன அந்த நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை இல்லை. எல்லாரும் ஒன்று இந்த மெஷினை பார்த்துக்கிட்டே நடந்து போகிறாங்க, எதிரில் வரவங்களோட இடிச்சுக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மெஷினோட மட்டும் தகவல் தொடர்பு போய் சேர்றாங்க. திடீர்னு ஒரு கூட்டத்தை பார்க்கும்போது, திடீர்னு ஒரு 10 பேரை பார்க்கும்போது அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியல. ஆக்சுவலாக கம்யூனிகேஷன் அப்படின்னா யூனிவர்சல் லாங்குவேஜ். உலகம் முழுக்க உள்ள மனிதர்களை எப்படி தகவல் தொடர்பு கொள்வதுன்னா ஸ்மைல், சீஸ் சொல்லி பாருங்கள், சீஸ். ஸோ அப்படி தகவல் தொடர்பு முதலில் யூனிவர்சலாக ஒரு லாங்குவேஜ் வேணும்னா அதுக்கு மொழி தேவையில்லை, ஒரு புன்னகை போதும். இதயத்தின் மொழிகள் புரிந்துவிடில் மனிதருக்கு மொழியே தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு தகவல் தொடர்பு. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா டச் தெரப்பி, கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து ஐம்புலன்களால் ஆனது. இந்த மனிதனுடைய ஒருத்தர் தொடு உணர்ச்சி பார்த்திங்கன்னா உலகத்திலேயே மிக புனிதமான உணர்ச்சி தொடு உணர்ச்சி. அது அம்மா பிள்ளைகளை தொடர்றதோ அணைத்து கொள்வதோ, அப்பா அணைத்து கொள்வதோ, காதலன் காதலி அப்படி அணைத்து கொள்வதோ, கணவன் மனைவியோ, இல்லை மூத்து முதிர்ந்த கிழவன் கிழவிய. நீங்கள் மருத்துவமனையில் உள்ள ஒரு நோயாளியை பார்க்கும்போது நீங்கள் பழங்கள் வாங்கிட்டு போவீங்க, ப்ரெட்டு பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு போவீங்க. ஆனால் அவங்க கையை பிடிச்சி பேசுனீங்கன்னா, நான் இருக்கிறேன், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது சித்தப்பா, ஒன்றும் ஆகாது பெரியப்பா,
ஒன்றும் ஆகாது தாத்தா, நீங்கள் மீண்டு வந்துடுவீங்கன்னா தேல் கம் பேக். ஸோ அந்த தொடு உணர்ச்சிங்கிறது தகவல் தொடர்பு ஆக்சுவலாக. ஸோ இப்படி தகவல் தொடர்பெல்லாம் இருந்தாலும் கூட பொதுவாக நம்ம தகவல் தொடர்புன்னு எதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஏன்னா ஒரு மருத்துவமனையில் போயிட்டு ஒருத்தரை தொடரோம்னா அங்கே பர்சனல் கம்யூனிகேஷன் வேணும். இல்லை அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினால் கண்ணும் கண்ணும் நோக்கியா அப்படின்னா 2 பேர் வந்து நேரடியாக பார்க்கணும். ஆனால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு தகவல் தொடர்பு வேணும். தலைவர்கள் அப்படி தான் தகவல் தொடர்பு கொள்கிறாங்க. நான் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேரோட தகவல் தொடர்பு அப்படின்னா எனக்கு மொழி அவசியம். அது எந்த மொழி வேணால் இருக்கலாம், உலக பொது மொழியாக இருக்கலாம், ரீஜனல் லாங்குவேஜாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். அந்த மொழி அவசியம். அந்த மொழியில் பார்த்திங்கன்னா எதை சொல்கிறது எதை சொல்லாமல் விட்டுடுறது. ஒரு சினிமாவில் நீங்கள் சினிமா பார்த்துட்ருக்குறீங்க, திடீர்னு சைலண்ட் ஆகிடும், திடீர்னு அமைதி ஆகிடும், எல்லாம் சீட்டு நுனிக்கு வந்துடுவான். அது வரைக்கும் சினிமாவில் தூங்குறவங்க கூட உண்டு. சீட்டு நுனிக்கு ஏன் வர்றான் அப்படின்னா, திடீர்னு அமைதி ஆகும்போது அங்கே தான் மியூசிக் டைரக்டர் இருக்காருன்னு சொல்லுவாங்க. எங்கே மியூசிக் இல்லையோ அங்கே மியூசிக் டைரக்டர் இருக்கார், இசையமைப்பாளர் இருக்கிறார். ஸோ தகவல் தொடர்புங்கிறது ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு மீடியமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு செய்தி இன்றைக்கு நீங்கள் இளைஞர்கள்லாம் நீங்கள் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்கிறீங்க, வைரல் ஆகிடுச்சு அப்படின்னு. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வைரல் ஆகிடுச்சுன்னா யாருக்கோ வைரஸ் நோய் தாக்கிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த வைரஸ் மாதிரி அவ்வளோ விரைவாக பரவுது உங்களுடைய தகவல் தொடர்பு சாதனம், உங்களுடைய சோஷியல் மீடியா. உங்களுடைய சோஷியல் மீடியாவில் நீங்கள் அனுப்புகிற போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா அதுலேயும் என்ன பிரச்சனை அப்படின்னா, நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்கள் மிக வேகமாக பரவுது. காட்டுத்தீ போல் பரவுதுங்கிறாங்களே, அதுதான் அழகாக இந்த வார்த்தையை சொல்கிறதுக்காக நான் புரிதலுக்காக சொல்கிறேன். மோர் விற்கிறது கஷ்டம், பீர் விற்கிறது ஈஸி. புரிதலுக்காக சொல்கிறேன், யாரையும் ஆட் பண்ணவோ யாரும் அதை தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ மது விற்பது வந்து ரொம்ப ஈஸி, ஆனால் மோர் விற்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுதான், அதற்கு அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லை, விளம்பரம் தேவையில்லை. எங்கே இருந்தாலும் நம்ம எந்த முட்டுச்சந்தில் இருந்தால் கூட நம்ம போயிட்டு அதை வாங்கிடுறோம். அதே போல் போதை வஸ்துக்கள். ஸோ அப்படி இல்லாமல் நல்ல விஷயங்களை தகவல் தொடர்பு மூலமாக பரப்பும்போது இந்த சமுதாயத்தில் நல்ல விதமான மாற்றங்கள். ஒரு நிமிட பேச்சு 2 நாடுகளை இணைச்சிட முடியுமா? இணைச்சிட முடியும். ஒரு நிமிட பேச்சு ஒரு போரை நிறுத்திட முடியுமா? முடியும். ஸோ இதுதான் ஒரு சிங்கம். அந்த சிங்கத்துக்கு திடீர்னு டவுட் வந்துருச்சு. அந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு, பவரை என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு திடீர்னு டவுட். ஆக்சுவலாக பதவி பவர் எல்லாம் பார்த்திங்கன்னா யாருக்காவது கெடுதல் செய்யணுன்னா தான் பவர் வேணும். யாருக்காவது இஃப் யூ வாண்ட் டு டூ ஆம்னா கெடுதல். இஃப் யூ வாண்ட் டு டூ யூ நீட் பவர், அன்லஸ் அதர்வைஸ் லவ் இஸ் எனஃப். இது வந்து மதர் தெரேசா சொல்கிற கோட்டு. ஸோ சிங்கராஜாவுக்கு என்ன, யாரை பார்த்தாலும் அடிக்கணும், நம்மளை டெஸ்ட் பண்ணணும், நம்மளுடைய பவர் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும். உடனே அவருக்கு வந்து அன்றைக்கு காலையில் எழுந்த உடனே டவுட் வந்துருச்சு, இந்த காட்டுக்கு யார் ராஜா? எதிர்படுற எல்லா மிருகங்களையும் கேட்குறாரு, முயல்லேருந்து மான்லேருந்து நரியிலேருந்து ஈவன் புலி மாதிரி விஷயங்கள், புலி சிறுத்தை மாதிரி விஷயங்கள் பார்த்திங்கன்னா மிருகங்கள் ஏறக்குறைய சிங்கத்தோட சண்டையிட முடியும். ஆனால் அவங்க சண்டை போட்டுக்கிறதில்ல. இந்த கோட்டை தாண்டி நீயும் வராத, இந்த கோட்டை தாண்டி நானும் வரமாட்டேன் அப்படிங்கிற ஒப்பந்தத்தில் அவங்க வந்து எல்லாரையும் கேட்குறாரு சிங்கராஜா, இந்த காட்டுக்கு யார் ராஜா? நீங்கள் தான் மகராஜ், நீங்கள் தான் மகராஜ். இதில் என்ன உங்களுக்கு திடீர்னு சந்தேகம்? இன்றைக்கு இல்லை, என்றைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, என்றைக்குமே நீங்கள் தான் இந்த காட்டுக்கு ராஜா. உடனே மமதை தலைக்கு ஏறிடுச்சு. புகழுக்கே மயங்காத மன்னன் ஒருவன் இருந்தானாம், புகழுக்கே மயங்காத மன்னன் இந்த உலகத்தில் நீ ஒருவன் தான் என்ற ஒன்று மயங்கி விட்டானாம். அது மாதிரி மமதை தலைக்கு ஏறிடுச்சு. புகழுக்கே மயங்காத இந்த சிங்கராஜா புகழுக்கு மயங்கி கண்மண் தெரியாமல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கண்மண் திடீர்னு வசதி வந்துருச்சு, திடீர்னு பதவி வந்துருச்சு, கண்மண் தெரியாமல் ஆடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்மண் தெரியாமல் போயிட்டு யானையார்கிட்ட கேட்டாங்க,
அப்படியே நிமிர்ந்து பார்த்துட்டு இந்த காட்டுக்கு யார் ராஜா அப்படின்னா யானை வந்து அமைதியாக இருந்துச்சு. உடனே சிங்கத்துக்கு கொஞ்சம் கோபம், நான் கேட்குறேன்ல இந்த காட்டுக்கு யார் ராஜா. அப்பவும் யானை அமைதியாக இருந்துச்சு. உனக்கு காது என்ன செவிடா, அவ்வளோ பெரிய காது இருக்குல்ல, நான் கேட்குறேன்ல இந்த காட்டுக்கு யார் ராஜா சொல்லுன்னொடனே யானை வந்து தும்பி கையில் தூக்கி சிங்கத்தை 2 சுழட்டி ஒரு தரையில் ஓங்கி ஒரு அடி. பொதுவாக சிங்கம் அடித்தாதான் 1.5 டன் வெயிட்டும்பாங்க, யானை அடித்ததில் 4 டன் வெயிட்டு. எலும்புகள்லாம் நொறுங்கி போய் அப்படி ஓரமாக விழுந்துருச்சு. ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒரு சில நேரத்தில் வந்து வார்த்தைகளால் சொல்வது அல்ல, செயல்களால். வெற்று வார்த்தைகள் பார்த்திங்கன்னா உள்ளீடற்ற பதர். செயல்கள் இல்லாமல் ஒரு வார்த்தைகள் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது வந்து உள்ளீடற்ற பதர். உள்ளீடற்ற பதர்னா நெல்லுக்குள்ளே அரிசி இல்லாமல் பதர் மட்டும் இருந்ததுன்னா அதுக்கு வந்து உள்ளீடு இல்லைன்னு அர்த்தம். சும்மா அலட்டல், பில்டப் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த மொழியில் சொல்லணும்னா அந்த மாதிரி உள்ளீடற்ற ஒரு வார்த்தையில் தான் நம்ம வந்து சொல்கிறோம். செயல்கள் அற்ற வார்த்தைகள் பார்த்திங்கன்னா வெற்று ஓலங்கள். வார்த்தைகள் அற்ற செயல்கள் இருக்கு இல்லையா. இப்போ யானை வந்து பேசவே இல்லை, வார்த்தைகளே இல்லை, ஆனால் ஓங்கி அடித்ததில் 4 டன் வெயிட்டு. சிங்கராஜாவுக்கு எலும்புகள்லாம் முறிஞ்சு போகுது. ஸோ வார்த்தைகள் அற்ற செயல்களால் தான் இந்த உலகம் வாழ்கிறது. ஸோ சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அதான் வள்ளுவர் சொல்கிறார். யார் வேணாலும் சொல்லலாம், யார் வேணாலும் நான் ராஜான்னு சொல்லலாம், நான் அதை முடிச்சிருவேன்னு சொல்லலாம். ஆனால் சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். நான் போரை நிறுத்திட முடியும், நான் சொன்னால் போர் நின்றுடும் அப்படின்னு அவங்க சொல்கிறவங்களால தான் போரே தொடங்கும். ஸோ அப்படி இல்லாமல் உண்மையாகவே தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் த வாக் அண்ட் டாக். தலைவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருக்கோ அவங்கள தலைவர்கள்னு சொல்கிறோம், அவங்கள மகாத்மான்னு சொல்கிறோம். மகாத்மா காந்தியடிகள் பார்த்திங்கன்னா அவருடைய தந்தையார் வந்து மரணப்படுக்கையில் இருக்கிறாரு. அப்படி மரணப்படுக்கையில் இருக்கும்போது காந்தியார் போய் அருகில் உட்கார்றாரு. 1 மணி நேரம் உட்கார்றாரு, 2 மணி நேரம் உட்கார்றாரு. அவருடைய தலையை வந்து தன்னுடைய தொடைகள் லேப்பில் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் தலையை தடவி கொடுத்துட்ருக்கிறாரு. நேரம் ஆகுது. தந்தையார் உயிர் போகலை, உயிரோடு தான் இருக்கிறார். ஒரு 2 மணி நேரம் கழித்து 3 மணி நேரம் கழித்து காந்தியார் எழுந்து போயிடுறாரு, தூங்க போயிடுறாரு. மனைவி இருக்கிற அறைக்கு தூங்க போயிடுறாரு. போயிட்டு 2-3 மணி நேரம் கழித்து வந்து பார்க்குறாரு, தந்தையார் இறந்து கிடக்கிறார். சுயசரிதையில் ஒரு மனிதன் இதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இது காந்தியாருக்கு மட்டும்தான் தெரியும், அவங்க தந்தையாருக்கு மட்டும்தான் தெரியும். தந்தையார் உயிரோடு இல்லை, ஆனால் அந்த சுயசரிதையில் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சுயசரிதையில் எழுதியிருக்கிறாரு. என்னன்னு எழுதியிருக்கிறாருன்னா, என் தந்தையார் மரணப்படுக்கையில் இருக்கும்போது நான் என்னுடைய மடியிலிருந்து அவர் தலையை வந்து கிடத்திட்டு நான் மனைவியோடு உறங்க போய்விட்டேன் அப்படின்னு எழுதுறார். உறங்க போய்விட்டேன்னு எழுதினா கூட இந்த உலகம் தப்பாக நினச்சிக்காது. காந்தியார் வந்து மனைவியோடு உறங்க போய்விட்டேன், என்னிலும் ஈன பிறவி இந்த உலகத்தில் இருக்க முடியுமா, என்னை விட மோசமான மகன் இந்த உலகத்தில் இருக்க முடியுமான்னு கேட்குறாரு. 2 பேர்களுக்கு 4 சுவற்றுக்கு நடுவில் நடக்கிற ஒரு விஷயத்தை சத்திய சோதனை புத்தகத்தில் அவர் உலகம் அறிய எழுதுறாரு. அதுதான் தலைவன். there should not be any gap between the walk and talk. வாக்குக்கும் டாக்குக்கும் கேப் இல்லாமல் இருக்கும்போது அவர்கள் தலைவர்களாக மகாத்மாக்களாக உயர்கிறார்கள். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்கிறார் வள்ளுவர். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். மனிதர்களை சொல்லலை அவர், 6 அறிவு உள்ள மனிதர்களை சொல்லலை, 1 அறிவு உள்ள 5 அறிவு உள்ள மிருகங்களை கூட நம்ம பெட்டு. இன்றைக்கெல்லாம் வந்து சிட்டியில் வந்து இந்த குழந்தைகள்லாம் தெரிஞ்சுக்கணும், திடீர்னு போஸ்டர் ஓட்டுறாங்க அவங்களோட பெட்டோட படம். பெட்டுன்னா யாருன்னா, பெட்டுன்னா நீங்கள் லவர்னு நினச்சிக்காதீங்க. பெட்டுன்னா நாய்க்குட்டி, பூனைக்குட்டி. இந்த படத்தை போட்டுட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சிடுறாங்க. பேர் வச்சுட்டு ரீட்டா, மீட்டா, கீட்டா ஏதோ ஒரு பேர் வச்சுட்டு
இதயம் விம்முகிறது, இமயம் சரிந்ததுன்னு நம்ம எழுதுகிற மாதிரி ஏதாவது ஒன்று எழுதி ஒரு போஸ்ட் ஓட்டுறாங்க. யாருக்கு? 5 அறிவு உள்ள நம்மளுடைய வளர்ப்பு பிராணிகளுக்கு இறந்த உடனே அதனோட துயரம் தாங்காமல் போஸ்ட் ஓட்டுறாங்க. ஆனால் ஓரறிவு உள்ள ஒரு மரம், விஞ்ஞானிகள் வள்ளலார்லாம் சொன்ன பிறகு தான் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, மரங்கள் வந்து மியூசிக்கை புரிஞ்சுக்குது, மரங்கள் வந்து தொடு உணர்ச்சியை புரிஞ்சுக்குது, கண்டு கேட்டு உண்டு உயிர்த்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தொடு உணர்ச்சியை புரிஞ்சுக்குது, மரங்கள் வந்து அருகாமையை புரிஞ்சுக்குது, அதாவது நம்மளுடைய கம்யூனிகேஷனை புரிஞ்சுக்குது, நம்மளுடைய தகவல் தொடர்புகளை அது புரிஞ்சுக்குது அப்படின்னு சொல்வதற்கு பல வருடங்களுக்கு முன்னாடி வள்ளலார் பாடுறாரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். ஸோ தகவல் தொடர்பு அப்படிங்கிறது ஏதோ மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, ஏதோ வளர்ப்பு பிராணிகள் கூப்பிட்டா வருது, போனால் போது, வானா வருது, அப்படி இல்லை. நம்மிடம் எப்பொழுது மௌனம் உங்களுக்கு புரியவில்லையோ, நம்ம 2 பேர் இருக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறோம், லவ்வர்ஸ் இருக்கிறோம், பேரண்ட்ஸ் இருக்கிறோம், அம்மாக்கும் மகனுக்கும், அண்ணனுக்கும் தங்கைக்கும், 2 காதலர்களுக்கும், கணவனுக்கும் மனைவிக்கும் மௌனம்தான் மிகச்சிறந்த பரிபாஷை. மௌனம் எப்பொழுது புரியவில்லையோ அப்பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு மொழி தேவைப்படுகிறது. அதுதான் சொல்றாரு, இதயத்தின் மொழிகள் புரிந்துவிடில் மனிதனுக்கு மொழியே தேவை. ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இத்தனை விதமான கம்யூனிகேஷன் இருக்குது. அப்படி அத்தனை விதமான கம்யூனிகேஷனையும் மீறி நமக்கு இந்த மாதிரி ஒரு தகவல் தொடர்பு ஏன் தேவைப்படுதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சிற்பி இருக்கிறாரு, ஒரு கல் இருக்குது, அவருடைய கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்த சுத்தியலில் எடுத்து மெதுவாக உளியில் தட்டுறாரு. அது அடிக்கிறதா அர்த்தம் இல்லை, அது கல்லை வந்து துன்புறுத்துறதா அர்த்தம் இல்லை. அது வந்து கல்லுக்கும் அந்த சிற்பிக்கும் உள்ள பாஷை. அவர் அந்த கல்லில் மறைஞ்சிருக்கிற அழகான சிலையை வெளியெடுக்கிறார். வலி தாங்கா கற்கள் சிலை ஆகாது. ஆசிரியர் வந்து உங்களை வந்து திட்டுறாரு, ஆசிரியர் வந்து ஒரு கடினமான விஷயங்களை சொல்கிறாரு, இல்லை சமயத்தில் பனிஷ் பண்ணுறாரு அப்படின்னா உங்களை உருவாக்குவதற்காக, உங்களை செதுக்குவதற்காக தான் அந்த கம்யூனிகேஷனே நடக்குது. அப்படி அந்த கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் கல்லாக உள்ள வர நீங்கள் சிலையாக ஆக முடியாது. வலி தாங்கா கற்கள் சிலை ஆகாது. கல் சிலையாவதும் சிதிலமாவதும் சிற்பியின் கையில் இருக்கிறது. ஒரு மாணவன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகிறானா, டிஸ்ட்ரக்ட் ஆகிறானா, உருவாகிறானா, சிதைந்து போகிறானா என்பது ஆசிரியர்கிட்ட தான் இருக்குது. இன்றைக்கு வந்து தகவல் தொடர்பு உங்கள் யூடியூப்பில் எல்லாம் கிடைக்குது, பிபிடியில் எல்லாம் கிடைக்குது, பிடிஎஃப் கிடைக்குது. ஆனால் ஒழுக்கத்தின் பால் உங்களை வழி நடத்தவில்லை என்றால், அறம் சார்ந்து உங்களுக்கு விஷயங்களை சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் கட்டமைக்க முடியாது, உங்களை சிதிலமாயிடுவீங்க, சிதைந்து போயிடுவீங்க. ஸோ ஒரு கல் சிலையாவதும் சிதிலமாவதும் சிற்பியின் கையில் உள்ளது. ஒரு மாணவன் மனிதனாவதா மகாத்மாவாவதா ஆசிரியர் கையில் உள்ளது. சொல் இருக்கு இல்லையா, ஒரே சொல்லு தான். ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னால் முகம் மலரும், ஐ ஹேட் யூ அப்படின்னு சொன்னால் முகம் கூம்பும். அப்படி கூட வேண்டாம், ஐ லவ் யூ நாட் ஹேட் யூ. இந்த வார்த்தையை கவனமாக கவனிங்க. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ நாட் ஹேட் யூ. நல்லா கவனிங்க. ஐ லவ் யூ, கமா இங்கே போடுறேன். ஐ லவ் யூ நாட் ஹேட் யூ. ஸோ இதுதான் என்னுடைய கம்யூனிகேஷன். முகம் வந்து மலரும். அவ்வளோ ஏன் இப்படி சொன்னால் ஒரு உயிர் கூட பிழைச்சிக்கும், சாக போகிற உயிர் கூட எழுந்து உட்காந்துரும். அதே இந்த கமாவை வந்து நான் இங்கே போடுறேன். ஐ லவ் யூ நாட், ஐ லவ் யூ நாட் ஹேட் யூ. நான் உன்னை காதலிக்கலை, உன்னை விரும்பலை,
உன் மேலே அன்பு செலுத்தலை, உன்னை வெறுக்கிறேன்னா ஒரு உயிர் போயிடும், ஒரு கமால ஒரு உயிர் போயிடும். ஸோ இதுதான் கம்யூனிகேஷனுடைய பவர். தூக்கு தண்டனை கைதிகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, தூக்கு தண்டனை கைதிக்கு வந்து மெர்சி பெட்டிஷன் ஒன்று போடுவாங்க. மெர்சி பெட்டிஷன்னா என்னென்னா கருணை மனு. அந்த கருணை மனு என்னைக்கு பரிசீலிப்பாங்கன்னா, நாளைக்கு தூக்குன்னா இன்றைக்கி தான் பரிசீலிப்பாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி, ஒரு வருடத்துக்கு முன்னாடி, 10 வருடத்துக்கு முன்னாடி கூட மெர்சி பெட்டிஷனை போடலாம். ஆனால் பரிசீலிக்கிறது என்னைக்கு அப்படின்னா, நாளைக்கு காலையில் தூக்குன்னா இன்றைக்கு காலையில் தான் பரிசீலனைக்கு ஜனாதிபதிக்கு போகும், ஃபைல் அவர்கிட்ட போகும். அவர் எப்படி எழுதுகிறாருன்னா, அப்படி ஒரு கவிதை, ஒரு கைதியை வந்து அவர் அந்த ஜனாதிபதிக்கு தோணுது, இவன் கொலை பண்ணியிருக்க மாட்டான், இவன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான், கருணை மனுவை ஏற்றுக்கொள்ளலான்ட்டு சரி லீவ் ஹிம், டோன்ட் ஹேங் ஹிம்னு அவர் டிக்டேட் பண்ணுறாரு. லீவ் ஹிம், டோன்ட் ஹேங் ஹிம். ஸோ லீவ் ஹிம், டோன்ட் ஹேங் ஹிம், இதுதான் வந்து அவர் டிக்டேட் பண்ணுறாரு. டைப்பிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, லீவ் ஹிம், டோன்ட் ஹேங் ஹிம், அவ்வளோதான் மொத்தமே. மறுநாள் காலையில் நியூஸ் பேப்பர் பார்த்தா கைதி தூக்கில் போட சொல்லிட்டாங்க. ஜனாதிபதிக்கு அதிர்ச்சியாக இருக்குது பார்க்கணும். நம்ம தான் அவனை விட சொல்லிட்டோமே, கருணை மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாச்சே, ஏன் அவனை தூக்கில் போட்டிங்கன்னு கேட்குறாரு. இல்லை மைலார்ட், எங்களுக்கு வந்த டெலகிராம் இப்படி தான் இருக்குது, லீவ் ஹிம் டோன்ட் ஹேங் ஹிம்னு இருக்குது. ஐயோ, நான் லீவ் ஹிம் டோன்ட் ஹேங் ஹிம்னு சொன்னனே. ஸோ தகவல் தொடர்பில் நீங்கள் ஏற்படுத்துகின்ற உங்களுக்கு வந்து வெறும் கமா அது, ஆனால் அங்கே வந்து அது ஒரு உயிர். ஸோ லவ் யூ நாட் ஹேட் யூ, உயிர் பொழைச்சிக்கும். லவ் யூ நாட் ஹேட் யூ, உயிர் போயிடும். ஸோ இதுதான் ஒரு தகவல் தொடர்புங்கிறது எவ்வளோ முக்கியமானது, எவ்வளோ பவர்ஃபுல்லானது, எவ்வளோ மனிதர்களை வாழ வைக்கும். அரசு ஆணைன்னு நம்ம சொல்கிறோம். ஒரு அரசு ஆணை மாணவர்களுக்கெல்லாம் வந்து படிக்கும்போது 1000 ரூபாய் புதுமை பெண் அப்படின்னு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் முதல்வன், நான் முதல்வன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 1000 ரூபாய் கொடுக்குற ஒரு தகவல், ஒரு அரசு ஆணை எத்தனை மாணவர்களுக்கு கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்பை தருது. வறுமையின் காரணமாகவோ வசதியின்மையின் காரணமாகவோ அந்த பள்ளிக்கு செல்ல முடியல, காலை உணவு சாப்பிட முடியல, எனக்கு பஸ்ஸில் போக முடியல. ஸோ அப்படி ஒரு அரசு ஆணை வருது, பஸ்ஸில் இனி மாணவர்களுக்கெல்லாம் ஃப்ரீ, அவங்க வந்து பயணச்சீட்டு தேவையில்ல போகலான்னா எத்தனையோ 1000 லட்சக்கணக்கான மாணவர்கள் தங்களுடைய கல்வியை வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஸோ தகவல் தொடர்புகளோ வார்த்தைகளோ வந்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணும். ஸோ அந்த ஆணையை வந்து நான் போட்டேன்னா அதுக்கு செல்லா காசு. ஒரு முதலமைச்சர் போடுறாரு, ஒரு பிரதமர் போடுறாரு, ஒரு அமெரிக்க ஜனாதிபதி சொல்கின்ற ஒரு வார்த்தையினால கிரிப்டோ கரன்சி, வி டோன்ட் ரெகக்னைஸ் கிரிப்டோ கரன்சின்னு சொன்னால் உடனே கிட்டத்தட்ட 200% அது ஃபால் ஆகிடும். அமெரிக்கன் ஃபெடரல் பேங்கோட வட்டி விகிதம் 0.25% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஊரில் உள்ள எல்லா நாட்டில் உள்ள ஷேரும் கீழே வந்துடும். 0.25% குறைஞ்சதுன்னா எல்லா ஷேரும் மேலே போயிடும். ஸோ இப்படி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோ அப்பொருள். ஸோ அதுதான் யார் சொல்கிறாங்க, எப்போ சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்வதின் மூலமாக இந்த உலகை மாற்ற முடியும். இந்த உலகின் வாழ்வியல் நிலைமையை, பல கோடி மக்களின் வாழ்வியல் நிலைமையை மாற்றிவிட முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து தகவல் தொடர்புகளால் வந்து நாம் இந்த உலகை கட்டி ஆள முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போமா? வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு நான் ஒரு கதை சொல்கிறேன். அந்த கதை வந்து கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வள்ளுவர் வந்து என்ன சொல்கிறாரு, வள்ளுவர் வந்து முதல் குறளாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் நலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யானலத்தும் உள்ளதன்று.
ஒரு மனிதனுக்கு வந்து தலையாயது பார்த்தீங்கன்னா சிரசு, தலை. அந்த கை இருந்தால் உழைக்கலாம். வாழ்க்கைங்கிறது பார்த்தீங்கன்னா வாழ் என்கிறது எதை வைத்து, கையை வைத்து, எந்த கை நம்பிக்கை, இப்படி எல்லாமே வாழ்க்கை சொல்லுது நமக்கு. வாழ்க்கைன்றது ஒரு வார்த்தை இல்லை. முதல் லெட்டர் வா. எங்கே வர்றது? வாழ்வதற்கு வா. வாழ். எதை வைத்து? கையை வைத்து. எந்த கை? நம்பிக்கை அது தும்பிக்கை. இப்படி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது பல்வேறு விஷயங்களை சொல்லுது. டேக் த லைஃப் ஆஸ் இட் கம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வாழ்க்கை அப்படியே கடந்து இதுவும் கடந்து போகும். நெருநல் உளனொருவன் இன்றில்லை எனும் பெருமை உடைத்தது இவ்வுலகு. இன்றைக்கு இருக்கிற மனிதன் நாளைக்கு இருக்க போகிறதில்ல. எதுக்கு இவ்வளோ அழுக? எதுக்கு இவ்வளோ சோகம்? எதுக்கு இவ்வளோ வன்மம்? எதுக்கு இவ்வளோ பகை? நெருநல் உளனொருவன் இன்றில்லை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு. ஸோ அப்படி ஒரு வாழ்க்கை வந்து நிலையாமை தான் நிலையானது. வாழ்க்கை என்னன்னா நிலையானது. நத்திங் இஸ் பர்மனன்ட் இன் திஸ் wicked world including your troubles. எப்படி? நத்திங் இஸ் பர்மனன்ட் இன் திஸ் wicked. எதுவுமே நிலையானது இல்லை. உங்களுடைய பிரச்சனைகளும், உங்களுடைய வறுமையும், உங்கள் சோகமும் எதுவுமே நிரந்தரம் இல்லை. நாளைக்கு நிலைமை மாறிடும். நாளைக்கு நீங்கள் மகிழ்ச்சியில் திளைப்பீர்கள். நீங்கள் நாளைக்கு வந்து ஜூப்ளியேஷனாக கொண்டாடுவீங்க. ஸோ நான் நலம் என்னும் நலன் உடைமை அந்நலம் யானலத்த. என்சான் உடம்புக்கு சிரசை பிரதானம். இந்த சிரசுங்கிறது பார்வை. கண் இல்லைன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? அண்ணலும் நோக்க அவளும் நோக்க. கண்கள் இல்லாத மனிதர்கிட்ட காதலை பற்றி பேச முடியாது. செவிகள் இல்லை அப்படின்னா இசை எவ்வளோ இனிமையானதுன்னு தகவல் தொடர்பு அவருக்கு இல்லை. செவி புலன் இல்லாதவருக்கு இசையை பற்றி பேசக்கூடாது, அது பாவம். ஸோ நான் பிரதானமானது தலையில் இருக்கிறது நான். அந்த நான் தான் வந்து உலகத்தில் இருக்கிற அத்துணை நன்மையிலையும் மிகச்சிறந்த நன்மை அப்படின்னா நான். ஏன் அப்படின்னா நான் நலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யான் நலத்தும் உள்ளதன்று. சப்போஸ் எனக்கு வந்து இன்றைக்கு இந்த வாய்ப்பு வந்து எப்படி கிடைக்குதுன்னா, எனக்கு பேச்சு இருக்குது, எனக்கு நான் இருக்குது. ஸோ நான் 1000 பேரோட தகவல் தொடர்பு பண்ணிட முடியும். நான் ஆசிரியர் பணிக்கு வந்திருக்கேன்னா என்னுடைய மாணவர்கள்ட சிறப்பாக என்னால் தகவல் தொடர்பு செய்ய முடியும். ஸோ நான் உலகத்தில் நான் நலம். நம்ம சின்ன சின்ன ஆளுகளை பற்றி பேசுகிறோம். வின்சென்ட் சர்ச்சில் உலகத்தையே 2ஆம் உலகப் போரில் உலகத்தையே கட்டுக்குள் வைத்தவர்கள். மகாத்மா காந்தி சுதேசி இயக்கம்னு அவர் ஆர்டர் போட்டால் எல்லாரும் சுதேசி. உப்பு சத்தியாகிரகம்னு ஆர்டர் போட்டால் எல்லாரும் உப்பு சத்தியாகிரகம். ஸோ என்ன காரணம் அப்படின்னா அவர்கள் வாயிலிருந்து வருகின்ற ஒரு சொல். அந்த சொல்லின் மீது கவனம் வைத்தால் வாழ்க்கையின் மீது கவனம் வைத்ததாக அர்த்தம், உறவுகளின் மீது கவனம் வைத்ததாக அர்த்தம். இந்த கணவன் மனைவி சண்டையில் வந்து தற்கொலையெல்லாம் நிகழுது. 80% அடித்து உதச்சி துன்புறுத்தி அப்படியெல்லாம் தவறாக ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க. நீ இருக்கிறத விட சாகிறது பெட்டர்னு அவர் ஆஃபீஸ் கிளம்பிடுவார். வந்து பார்த்தா இந்த மாதிரி இறந்து போயிருப்பாங்க. நீ எல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்கிற? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. பார்த்தீங்களா? நான் நலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யான் நலத்தும் உள்ளது அன்று நமக்கு. மற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தீ சுட்டினா கூட மாறிடும். நாவினால் சுட்ட வடு ஆறாது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்ட வடு. ஸோ அது வந்து புண்ணு, இது வந்து வடு. ஸோ வடுவாக நின்றுடும். ஸோ நான் நலம் ரொம்ப முக்கியம். அப்படி நான் நலம் இருந்ததுன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் எக்ஸலண்ட். பயிற்சி பண்ணணும். அதற்கான நான் பேசுகிறேன், நல்லா தான் பேசுகிறேன், ஆனால் பயிற்சி பண்ணணும். எத்தனை குறிப்பெடுத்து என்ன பயன்? எனக்கு இந்த வாய்ப்பை வந்து 10 நாளாக இன்னைக்கு நாளைக்குன்னு கொடுக்குறாங்க. நானும் சரி இந்த மாணவர்களுக்கு மிகச்சிறப்பான விஷயங்களை கொடுக்கணும்னு. ஆனாலும் கூட இங்கே வந்து உட்கார்ந்த பிறகு முடிஞ்ச பிறகு நான் என்ன பேசணுன்றது உங்ககிட்ட இருந்து வர்ற ஃபீட்பேக் வச்சு எனக்கு தெரியும். எத்தனை குறிப்பெடுத்து என்ன பயன்? பேசியது எதுவோ அதுவே பேசப்படும். நான் இங்கே என்ன பேசணும்னோ அதுதான் நீங்கள் பேசுவீங்க, அதை வச்சு தான் நீங்கள் பேசுவீங்க. ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லிக்கட் தேர்வு. ஒரு ஆக்கம் அழிவு, அதுதான் நான் சொன்னேன்.
நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா வந்து பார்த்தா இருக்க மாட்டாங்க. ஆக்கமும் கேடும் அதனால் வருவதால் காத்தோம்பல். காத்தோம்பல்னா நா காக்க, யாகாவாராயனும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. நீங்கள் தவறான ஒரு வார்த்தையை சபையில் சொல்லிட்டீங்கன்னா, இல்லை ஒரு அதிகாரிகிட்ட சொல்லிட்டீங்கன்னா, ஒரு அரசன்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா, அதனால் என்ன ஆகும்னா யாகவராயனும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு இழிவான நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். பெரிய அரசன்ட்ட சொன்னால் உயிர் கூட போகும். ஸோ யாகவராயனும் நா காக்க. உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் உங்கள் வார்த்தைகளை கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் எண்ணமாக மாறும். அந்த எண்ணம் என்ன ஆகும் அப்படின்னா செயலாக மாறும். செயல் என்னவா ஆகும்னா வாழ்க்கையாக மாறும். ஸோ ஒருத்தன் வாழ்க்கையில் வெற்றி பெறறான் அப்படின்னு சொன்னால் எங்கேருந்து வருது அது? எண்ணம், வார்த்தை, வார்த்தை பிரயோகம். நான் உனக்கு 10,000 ரூபா நாளைக்கு தர்றேன் அப்படின்னா அது வார்த்தை. 10,000 ரூபா தர்றேன்னு சொல்லிட்டா அது எண்ணமாக மாறும். அவனுக்கு 10,000 ரூபா கொடுக்கணுமே, நம்மக்கிட்ட இல்லையே, வேறு கடன் வாங்கி அவனுக்கு கொடுப்போம். கடன் கொடுக்கறதே கடன் வாங்கி கொடுப்போம். அப்படி தான் பண்ணுது. இப்போ அரசாங்கங்கள்லாம் கடன் வாங்கி தான் கடன் கொடுக்குது. பேங்க்கு கடன் வாங்கி தான் கடன் கொடுக்கும். ஒரு இந்தியன் பேங்க் இருக்குன்னா அவங்ககிட்ட எல்லா பணமும் இருக்காது. ரிசர்வ் பேங்க்கில் கடன் வாங்கி 4% வட்டிக்கு வாங்கி 5% வட்டிக்கு கொடுப்பாங்க. ஸோ எண்ணம் வந்து செயலாக மாறும், செயல் வந்து வாழ்க்கையாக மாறும். ஸோ வாழ்க்கை வெற்றியா தோல்வியா, வாழ்க்கை சிறப்பாக வாழறோமா இல்லை வாழலையா அப்படிங்கிறது எங்கே இருந்து தொடங்குதுன்னா வார்த்தைகள்ல இருந்து தொடங்குது. அதனால் வார்த்தைகளால் ஆனது வாழ்க்கை. இந்த வாழ்க்கை இருக்குது இல்லையா, அது வந்து வார்த்தைகளால் ஆனது. சரி, அப்படி அந்த வார்த்தைகள் சொல்லும்போது என்னென்னலாம் கண்டிஷன் சொல்லணும் அப்படின்னா, என்னை விரும்பிய மக்கள் இந்த கூட்டத்தில் இருப்பீங்க, என்னை பிடிக்காதவங்களே இருப்பீங்க. பார்த்தீங்களா அவருக்கு பேச தெரியாதுன்னு நான் சொன்னேன்ல அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டே இருப்பார். கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப முடிவதாம் சொல். ஸோ நான் பேசுகின்ற வார்த்தைகள் எப்படி இருக்கணும், நான் சொல்லுகின்ற அந்த செய்தி எப்படி இருக்கணும்னா என்னை விரும்பிய மக்களுக்கு மட்டும் இல்லை, என்னை விரும்பாத மக்களும் அவரை எனக்கு பிடிக்காது, ஆனால் அவர் அருமையாக பேசுவார். அவர் சொல்கிறதுல நியாயம் இருக்கும், அவர் சொல்கிறதுல உண்மை இருக்கும், அவர் சொல்கிறதுல ஆழ்ந்த பொருள் இருக்கும், அது சிந்தனையை தூண்டும். ஆனால் அவரை எனக்கு பிடிக்காது அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. அப்படித்தானே? மதில் சுவரை தாண்டி வர்ற மாமரம் கொடுக்குற பழம் என்ன கசக்குதா? அதுவும் இனிக்க தானே செய்யுது. மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மாற்றான் தோட்டத்து மாம்பழமும் ஒன்று மணக்கும், இன்னொன்று இனிக்கும் இல்லையா? அதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்க முடியுமா? ஸோ கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப முடிவதாம் சொல். ஸோ சொல்லலாம் எப்படி சொல்கிறது? எனக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. அந்த வார்த்தையை எப்படி சொல்கிறது அப்படின்னா, சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. சொல்லுக சொல்லை, ஒரு சொல்கிறோம் அப்படின்னா பெஸ்ட்டு தான். தாய் மகனுக்கு என்ன கொடுப்பா அப்படின்னா பெஸ்ட்டு ஃபுட்டு. அன்றைக்கு ஏழையான வீட்டில் கூட பார்த்திங்கன்னா, அன்றைக்கு கல்லூரிக்கு போகிற மகனோ வேலைக்கு போகிற மகனுக்கோ தாய் என்ன கொடுப்பான்னா, வறுமையாக இருக்குது, வீட்டில் ஒன்றுமே இல்லை, சமைச்சு கொடுக்க அப்படிலாம் இல்லை, வீட்டில் இருக்கிறதுலே பெஸ்ட்டை கொடுப்பா. அதுதான் நீங்களும் பண்ணணும். பேசும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. அதை விட மிகச்சிறப்பான சொல்ல அந்த சபையில் சொல்லவே முடியாது. எதுவோ அந்த சொல்ல தான் நீங்கள் சொல்லணும். அந்த கேட்டுக்கிட்டு இருக்கிற ஆசிரியர்களுக்கு ஒரு சிறப்பான குரல் சொல்கிறேன். நம்ம பேசும்போது பார்த்திங்கன்னா மாணவர்கள் கவனிக்கூட மாட்டான், அவன் பாட்டுக்கு வேறு நினைப்பில் இருப்பான். இல்லை நம்ம ரொம்ப இனிமையாக நம்ம எக்ஸ்பர்ட்ஸு, ஒரு பேட்ச் 2 பேட்ச் 20 பேட்சுக்கு நடத்தின பிறகு நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிடுறோம். நம்ம சொல்லும்போது வந்து சிறப்பாக தான் சொல்லுவோம். ஆனால் அந்த பையன் இன்டர்ன் அவன் வந்து ரிப்ளை பண்ணும்போதோ அவங்க அந்த கலந்துரையாடலில் அந்த டிஸ்கஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவன் சார்னு கூட சொல்ல தெரியாது. அது வந்துங்க அப்படின்னு ஆரம்பிப்பான், நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னு ஆரம்பிப்பான். அந்த முகமன்லாம் அவனுக்கு சொல்ல தெரியாது.
தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றி அப்படிலாம் சொல்லிட்டுலாம் அவன் ஆரம்பிக்க மாட்டான். நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னு ஆரம்பிப்பான். நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படிம்பான். ஸோ உங்களுக்கு வந்து கோபம் வரக்கூடாது, என்னடா பேசுகிற அப்படின்லாம் இல்லை. வேட்பத்தான் சொல்லி பிறர் சொல் பயன் கோடல் மாட்சியின் மாசற்றார்க்கும். வேட்பத்தான் சொல்லி பிறர் சொல் பயன் வேட்பத்தான் சொல்லி அப்படின்னா மிக இனிமையாக நம்ம சொல்லும்போது சொல்லிட்டு மாட்சியின் மாசற்றார்கோள் பிறர் சொல் பயன் கோடல். பிறர் சொல் அவங்க சொல்லும்போது அவங்களுடைய சொல்லில் உள்ள பொருளை மட்டும் எடுத்துக்கணும். பிறர் சொல் பயன் கோடல், அந்த பொருளை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவன் சொல்கிறது இனிமையாக இருக்கும். உள்ள ஒருத்தர் வந்துட்டார், நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன்னா என்னன்னு தெரியல. ஆனால் கடைசியாக 2 விஷயம் ஆசிரியர்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, பல சொல்ல காமொருவர் மன்ற மாசற்று சில சொல்லில் தேற்றாது. நான் எனக்கு செஷன் 1 மணி நேரம் தான், நான் 6 மணி நேரம் தான் பேசுவேன். 1 மணி நேரம்லாம் எனக்கு பேச தெரியாது அப்படின்னா உங்களை கூப்பிட மாட்டாங்க. பல சொல்ல காமொருவர் மன்ற மாசற்று சில சொல்லி, அதனால் 40 நிமிடம் வச்சுருக்கோம். 40 நிமிடத்துக்கு மேலே அந்த ஹியூமன் பிரெயின் வந்து கான்சன்ட்ரேஷன் லூஸ் பண்ணிடும். ஸோ பல சொல்ல காமொருவர் மன்ற மாசற்ற சில சொல்லில் தேற்ற. ஊர் கதையெல்லாம் பேசிட்டு சப்ஜெக்ட் மட்டும் நடத்தாமல் வெளியே போகிறது. சில பேருக்கு எடுத்த உடனே ஃபிசிக்ஸ் மேக்ஸ் போர்டில் போடுறேன் எழுதிக்கோ, ப்ராப்ளம் போடு அப்படிங்கிற ஸ்கில் இருக்கும் ஆசிரியர்கிட்ட. இனரோழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது விரித்துரையாத. இனரோழ்த்தும் நாரா நாரான்னா ஸ்மெல்லு, வாசம். இனரோழ்த்தம் பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா சிந்தனையை தூண்டுற மாதிரியான அட்ராக்ஷனான கலர் இருக்கும். அருகில் சென்று முகர்ந்து பார்த்தா ஸ்மெல்லே இருக்காது, வாசனையாக இருக்காது, இல்லை கெட்டவாடையாக இருக்கும், காகித மலர் மாதிரி. ஸோ அப்படியும் இருக்கக்கூடாது, இப்படியும் இருக்கக்கூடாது. யூ ஷுட் ஹாவ் ஏ டெஃபினிஷன். பல சொல்ல காமொருவர் மன்ற மாசற்ற சில சொல்லில் தேற்றாதவரும் உண்டு. இனர் ஊழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது விரித்துடைய, அதுவும் உண்டு. அப்படி இல்லாமல் நம்ம எப்படி இருக்கணும்னா, வேட்பத்தான் சொல்லி பிறர் சொல் பயன் கோடல் மாட்சியின் மாசற்றார்கோள். மாணவர்கள் சொல்வது வந்து இனிமே இல்லைன்னாலும் அது உள்ள பொருளை ஆராய்ந்து பார்த்து அவர்களுடைய ஐயத்தை நம்ம தீர்க்க வேண்டும். அதே நேரத்தில் நம்ம வந்து பல சொல்ல காமறக்கூடாது, ஊர்கதையெல்லாம் பேசக்கூடாது. சில சொல்ல கிறிஸ்பியாக சொல்ல தெரியணும். ரொம்ப கிறிஸ்பியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கற்றதை விரித்துரையாமல் அப்படியே திருக்குறள் அப்படியே சொல்லிட்டு பொருள் சொல்லாமல் போகிறது, அப்படி இல்லாமல். ஸோ உங்களுக்காக 3 குறள் சொல்லியிருக்கேன், மாணவர்களுக்காக ஒரு 7 குறள் சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து தகவல் தொடர்பால் வெற்றி. கடைசியாக ஒரு கதையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மாணவர்கள் எல்லாருமே வந்து அந்த கிரிக்கெட்டில் வந்து பைத்தியங்கள். உலகத்திலேயே வந்து அதிகமாக கிரிக்கெட் பார்க்குற லவ்வர்ஸ் யாருன்னா நம்ம தான். 140 கோடியில் கிட்டத்தட்ட ஹாட் ஸ்டாரில் நீங்கள் பார்க்கும்போது அது கவுண்ட்லாம் இப்போ வருது. எத்தனை பேர் பார்க்குறான்னா 90 கோடி பேர் பார்க்குறான். நம்ம இந்தியாவில் 90 கோடி பேர் கிரிக்கெட் பார்க்குறாங்க. அந்த மீதி 50 கோடி பேர் வந்து வயதானவர்களாக இருப்பாங்க, இல்லை கிரிக்கெட் பற்றி தெரியாத குழந்தைகளாக இருப்பாங்க. ஸோ எல்லோரும் கிரிக்கெட் பார்க்குறோம் இல்லையா? அப்படி ஒரு முறை கிரிக்கெட் பார்க்கும்போது, கிரிக்கெட் லைவில் நடந்த நிகழ்ச்சி 1983 பார்த்திங்கன்னா இந்தியா வந்து முதலாக கபில் தேவ் தலைமையில் உலகக்கோப்பை வெல்றாங்க. 87 பார்த்திங்கன்னா எந்த நாடு உலகக்கோப்பையை வெல்கிறதோ அந்த நாட்டில் உலகக்கோப்பை நடத்தப்பட வேண்டும். அதுக்கு முன்னாடி 4 வருடங்களாக 4 உலகக்கோப்பைகள் வந்து யூகேயில் இங்கிலாண்டில் தான் நடக்குது. 5வது உலகக்கோப்பை 1987 பார்த்திங்கன்னா நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க, அப்போ இந்தியாவில் நடக்குது. எல்லோரும் இந்தியா பாகிஸ்தான் ஃபைனலுக்கு வருவோம், கொண்டாடுவோம், நம்ம 2 நாட்டுக்கும் நடந்தால் அது ஒரு பெரிய வார் மாதிரி அப்படி வரும்னு எதிர்பார்த்துருந்தப்போ வந்து இந்துவில் தலையங்க எழுதுகிறான், மேரேஜ் இஸ் டெஃபனட் பட் பிரைட் அண்ட் பிரைட் க்ரூம் இன்டர்சேஞ்சுன்னு எழுதுகிறான். கல்யாணம் நடக்க போகிறது உறுதி, ஆனால் மணமக்கள் தான் வேறு. ஏன்னா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா வந்து ஃபைனலுக்கு வராங்க, ஆஸ்திரேலியா ஜெயிச்சிடுறாங்க, அலன் பார்டர் கேப்டன். இதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் 91 வார் வந்துடுது. ஈரான் ஈராக்கு ஸ்கட்டு பேட்ரியாட்டுன்னு இப்போ எப்படி இஸ்ரேல் ஈராக் வந்ததோ
ஈரான் வந்ததோ அந்த மாதிரி அப்பயும் வார் வந்தது. அதனால் 92க்கு தள்ளி போகுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் நடக்குது, நியூசிலாண்டில் நடக்குது. அப்பயும் அப்படி தான், ஆஸ்திரேலியாவும் இங்கிலாண்டும் வருவான், ஆஸ்திரேலியாவும் நியூசிலாண்டும் வருவான், இல்லை இந்தியா வரும்னும் போது ஆஸ்திரேலியாவும் பாகிஸ்தான் ஃபைனல் வராங்க. பாகிஸ்தான் ஜெயிச்சிருது. பாகிஸ்தானும் ஸ்ரீலங்காவும் ஃபைனல் வராங்க. பாகிஸ்தான் ஜெயிச்சிருது. பாகிஸ்தான் ஜெயித்த உடனே பார்த்திங்கன்னா பயங்கர ஜூப்ளியேஷன். பாகிஸ்தான் நாட்டில் வந்து வெடி வெடித்து கொண்டாடுறாங்க, லைவில் காமிக்கிறாங்க. மிகப்பெரிய உற்சாகம் அந்த நாட்டுக்கு. இம்ரான்கான் கேப்டன். உடனே ஜெயித்த உடனே வந்து இந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் வந்து மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாவ் யூ டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் இம்ரான், யூ ஆர் த கிங் ஆஃப் த கிரிக்கெட் இப்படி சொல்லிக்கிட்டு அவங்க வாழ்த்திட்டு யூ மஸ்ட் பி த ஹாப்பியஸ்ட் மேன் இன் திஸ் வேர்ல்டு, யூ மஸ்ட் பி இன் த டாப் ஆஃப் தி வேர்ல்டு, அப்படி டிலைட்டட், யூ மஸ்ட் பி டிலைட்டட் என்னன்னு சொல்லிட்டே போகிறாங்க. சொல்லிட்டே போனால் அப்படி கேமராவை பார்த்துட்ருக்கிற இம்ரான், அவருக்கு நேச்சுரலாகவே லிப்ஸு கொஞ்சம் சின்ன லிப்ஸு, அவர் ஏதோ உம்மன் இருக்கிற மாதிரியே இருக்குது, லிப்ஸே திறக்கலை, ஸ்மைலே பண்ணலை, கேமராவே பார்த்துட்ருக்காங்க. உடனே அந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேட்குறாங்க, வை இம்ரான், வாட் ஹேப்பன், யூ ஆரண்ட் ஹாப்பி, யூ ஆர் நாட் ஹாப்பி, வை ஆரண்ட் யூ ஹாப்பி, நீங்கள் மகிழ்ச்சியா இல்லையா? இவ்வளோ கேள்விகளுக்கு பிறகு இம்ரான் வாயை திறக்கிறாரு, எஸ் ஐ எம் நாட் ஹாப்பி. அப்படியே அந்த ஸ்டேடியம் வந்து பின் ட்ராப் சைலன்ஸ்னு அடிக்கடி சொல்லுவாங்கள்ல, ஊசி போட்டால் கூட சத்தம் கேட்குற அந்த பின் ட்ராப் சைலன்ஸுக்கு போயிடுது. வை இம்ரான், வை இம்ரான், ஏன் 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 ஆர் யூ ஷோர் வாட் டிட் யூ அட்டர் இஸ் கரெக்ட்? நிச்சயமாக தெரியுமா நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? எஸ் ஐ எம் ஷோர் ஐ எம் நாட் ஹாப்பி. உலகமே குழப்பத்தில் நிற்குது. என்னாச்சு இந்த மனிதனுக்கு? புத்தி எதுவும் கலங்கிருச்சா? ஓவர் ஜாயில், மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் சில பேருக்கு மூளை குழம்பிடும்பாங்களே, அந்த மாதிரி ஆயிடுச்சான்னு எல்லாரும் கேட்குறாங்க. இம்ரான் கன்சிக்யூட்டிவாக ஓப்பன் பண்ணுறாரு, இஃப் இந்தியா வுட் ஹவ் ஒன் திஸ் கப் ஐ வுட் ஹவ் பீன் மோர் ஹாப்பிங்கிறார். சொல்கிறது யார்? பாகிஸ்தான் கேப்டன். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் உறவு நிலை எப்படி? இரண்டு நாடுகளுக்கும் வார் நடந்தால் கூட அவ்வளோ பதட்டம் இருக்காது, கிரிக்கெட் ஃபைனலில் அவ்வளோ பதட்டம் இருக்கும். ஆனால் ஜெயிச்ச பாகிஸ்தான் கேப்டன் சொல்கிறாரு, இஃப் இந்தியா வுட் ஹவ் ஒன் திஸ் கப் ஐ வுட் ஹவ் பீன் மோர் ஹாப்பி. இந்தியா இந்த கோப்பையை ஜெயிச்சிருந்தால் நான் மிக மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். யாருக்கும் அவங்க காதுகளால் நம்ப முடியல. பாகிஸ்தானில் உள்ள மக்களுக்கே பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சா நம்ம கேப்டனுக்கு? எந்த பேரை நம்ம உச்சரிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த பேரை உச்சரிக்கிறாரு. அந்த நாடு ஜெயிச்சிருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறாரு. இம்ரான் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாரு, பிகாஸ் ஐ லவ் பீப்புள், பேசிக்கலி ஐ எம் அ ஹியூமன் பீயிங், ஐ எம் அ ஹியூமானிட்டேரியன், நான் மனிதர்களை மிகவும் நேசிக்கிறவன், நான் ஒரு இயற்கையில் ஒரு மனித நேயம் மிகுந்தவன். இஃப் மோர் பீப்புள் வுட் ஹவ் பீன் ஹாப்பி ஐ எம் ஹாப்பி. உலகத்தில் அதிக மனிதர்கள் மகிழ்ச்சி அடைந்தால் நானும் மகிழ்ச்சியாக இருப்பேன். இஃப் இந்தியா வுட் ஹவ் ஒன் திஸ் கப் மோர் பீப்புள் வுட் ஹவ் பீன் ஹாப்பி. இந்தியா ஜெயிச்சிருந்தா, ஏன்னா பாகிஸ்தான் பாப்புலேஷன் அன்றைக்கி 10 கோடி, நம்மளுடைய பாப்புலேஷன் 80 கோடி. ஸோ 80 crore பீப்புள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது என்னுடைய மகிழ்ச்சி 8 மடங்கு அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாரு. இப்போ கைத்தட்டல் இந்தியா முழுக்க கைத்தட்டுது. அவர் லைவில் போகிறாரு, அவர் பார்க்க வாய்ப்பில்லை. கான்கர் டு கம்யூனிகேட், இந்த உலகத்தை வென்றெடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் எப்படி தகவல் தொடர்பை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இம்ரானுடைய இந்த பேச்சு வந்து ஒரு சாட்சி. அவர் மொத்தம் பேசினது 30 செகண்ட். 30 செகண்டில் 80 கோடி மக்களுடைய இதயங்களை திருடிவிட்டார். பாகிஸ்தானியர்களும் நெகிழ்ந்து விட்டார்கள். அடடா, இப்படி ஒரு தலைவனா நம் தேசத்தில்? காழ்ப்புணர்ச்சியும் வன்மமும் எதிரி மனப்போக்கும் நிறைந்த நம்ம தேசத்தில் இப்படி ஒரு மனிதனா? மறுபடியும் சொல்கிறாரு, கடைசியாக சொல்கிறாரு, திஸ் இஸ் நாட் அ பாகிஸ்தான்ஸ் கப், இட் இஸ் ஏஷியாஸ் கப். We would like to share the pride between Pakistan, India and Sri Lanka. மறுபடியும் ஒரு 10 கோடி பேர் சந்தோஷம்.
ஸோ அன்றைக்கு ஒற்றை வார்த்தையில் ஒரு 100 கோடி பேரோடைய 1 பில்லியன் ஹார்ட்டை வந்து ஜெயிச்ச ஒரு மனிதன் உலகத்தில் இருக்கிறான் என்றால் அது இம்ரான் கான். இப்பொழுது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். ஒரு தகவல் தொடர்பால் ஒரு தேசத்தை, ஒரு உலகத்தின் பெரும் பகுதியை, ஒரு 100 கோடி மக்களின் இதயங்களை எப்படி வென்றெடுக்க முடியும் என்றால் இப்படித்தான் வென்றெடுக்கும். சொல்லுக சொல்லை அச்சொல்லை வெல்லும் பிரிதோர் சொல் இன்மை அறிந்து, அவ்வளவுதான். நான் நலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யான் நலத்தும் உள்ளது அன்று. புரியுதுங்களா? வேட்பத்தான் விரைந்து, இந்த ஒரு குறள் சொல்ல மறந்துட்டேன். விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறந்தினிது சொல்லுதல் வல்லார்பெரு. இந்த உலகம் எவ்வளவு விரைவாக கேட்டுக்கொள்ளுமோ அப்படி நீங்கள் சொல்கிற விதத்தில் இந்த உலகம் விரைந்து உங்களுடைய பேச்சை, உங்களுடைய ஆளுமையை கேட்டுக்கொள்ளும், அதன்படி நடக்கும். எனவே நீங்கள் எல்லாரும், ஐடிஐ மாணவர்கள் எல்லாரும், நம்ம வர்றோம் மெஷினோட நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம், இல்லைன்னு சொல்லலை. ஹியூமன் மெஷின் இன்டர்ஃபேஸ், இன்றைக்கி ஏடிஎம்மோட பேசுகிறோம். சிஎன்சி மெஷினை ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா அது பாட்டுக்கு ஓடுது. ரொபாட்டிக் ப்ரோக்ராம் பண்ணால் அது பாட்டுக்கு ஓடுது. எம்பிசிஏ படிக்கிற பசங்க, பிஎல்சி ஸ்கேடா, அப்படி நீங்கள் கமாண்ட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா சுற்றி 10 கிலோமீட்டருக்கு உள்ள மெஷின்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ண உங்கள் சொல்கிற பேச்சு கேட்கும். ராடார் கண்ட்ரோலில் ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ணிட முடியும், எந்த ஆல்டிடியூடில், எவ்வளோ ஆல்டிடியூடில், எவ்வளோ ஆல்டிடியூடில் போகணுன்ட்டு. ராக்கெட்டை நீங்கள் ப்ரோக்ராமில் கண்ட்ரோல் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் எந்த ஆர்பிட்டில் போயிட்டு சேட்டிலைட்டை விடுவிக்கணும்னு உங்களால் கண்ட்ரோல் பண்ணிட முடியும். ஆனால் நீங்கள் மெஷினோட பேசும்போது அங்கே அது வந்து ஒரு இதயங்களை கொள்ளையடிக்காது, இதயங்களை கொள்ளையடிக்காது. இதயங்களை கொள்ளையடிக்கணும்னா நீங்கள் பேசுகின்ற மொழி, நீங்கள் சொல்லுகின்ற சொல், அந்த சொல் விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறந்தினிது சொல்லுதல் வல்லார்பெறேன். எனவே நேரம் கடந்து விட்டது. ஒரு 10 நிமிடம் கழித்து தான் ஆரம்பித்தோம், அதனால் கரெக்டாக 10 மணி ஆக போகுது. இருந்தாலும் கூட நான் ஐ வுட் லவ் டு லிசன். ஏன்னா கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறது பேசுறது கிடையாது. உண்மையாகவே அப்படி யாராவது புரிஞ்சு வச்சுருந்தா அவங்க பைத்தியம்னு அர்த்தம். கம்யூனிகேஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா லிஸ்னிங்கில் ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் 50 நிமிடம் நீங்கள் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா நான் பைத்தியம் தான். நான் பேசினவன் பைத்தியம். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் லிஸ்னிங். திஸ் இஸ் மை டர்ன். நான் வந்து ஐ வுட் லவ் டு லிசன் ஃப்ரம் யுவர் பாயிண்ட், யுவர் வியூஸ். நீ பேசுனது சரியில்லை, சரி இருந்தது, அது ஒரு மார்க் போடுங்க, வேண்டான்ல. ஆனாலும் கூட நான் பேசியதில் வந்து பேசியது எதுவோ அதுவே பேசப்படும். நான் சொல்லிய விஷயங்களில் ஏதாவது ஒரு வார்த்தை உங்கள் இதயங்களை தைத்திருக்குமானால் நீங்கள் எனக்கு அதை பற்றி சொல்லலாம். நானும் மகிழ்வேன், மற்றவர்களும் மகிழ்வார்கள். ஏன்னா இந்த பேச்சாளர்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற அதிகபட்ச ஊதியம் வந்து கைத்தட்டல் தான். ஸோ வேகமாக ஒரு கைத்தட்டல் கொடுத்தீங்கன்னா கூட நான் சந்தோஷப்படுவேன். அந்த கைத்தட்டலை நானும் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு 10 நிமிடம் உங்களோட உரையாட விரும்புகிறேன். உங்களுடைய நண்பர்களே, நான் பேசுகிறது கேட்குதா? கனெக்ட் பண்ணுமா ஒவ்வொருத்தரையா?